மையமுடகு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் அதிர்ச்சி சம்பவம். தனியார் கல்வி நிலைய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட உயர்தர மாணவி. நீதியின் மூலம் கையெழுத்து போராட்டம் செம்மணியில். தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம். குடும்பம் ஒன்றால் கொடூரமாக தாக்கப்பட்ட இளைஞன் மற்றும் தாய். அதிகாலையில் கோர விபத்துக்குள்ளான பேருந்து, பலர் கவலைக்கிடம். இலங்கை வங்கி தலைமையகத்தில் தீ விபத்து, வெளியான தகவல். கிளிநொச்சியில் பயங்கரம். வயோதிப மாதுவெட்டி படுகொலை. ஸ்ரீலங்கா ராணுவ சிப்பாய்க்கு எதிராக ரஷ்யாவில் போர்க்குற்ற வழக்கு. தெற்கு நெடுஞ்சாலையில் தீப்பிடி தெரிந்த லோரி, 3 காயம். தொடர்வன விரிவான செய்திகள். வவுனியாவில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் கிணற்றிலிருந்து உயர்தர மாணவி ஒருவர் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: வவுனியா வைரப்புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலை முதல் மதியம் 12 மணி வரை வகுப்புகள் நடைபெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி பயின்ற மாணவி நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் பெற்றோரும் உறவினர்களும் அவரை தேடியுள்ளனர். தேடுதலின் போது மாணவியின் புத்தகப்பை மற்றும் துவிச்சக்கர வண்டி கல்வி நிலையத்தில் காணப்பட்டன. மேலும் நிலைய வளாகத்தில் உள்ள கிணற்றருகே மாணவியின் செருப்பு இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார், மாநகர சபையினர் மற்றும் கிராம அலுவலகர், கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து 40 அடி ஆழமுள்ள கிணற்றில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டு மாலையில் மாணவியை சடலமாக மீட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் வவுனியாவில் பிரபல மகளிர் கல்லூரியில் உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி பயிலும் வவுனியா கோமரசன் குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஆவார். மாணவியின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி தாயக செயலணி அமைப்பின் ஏற்பாட்டில் நீதியின் ஓலவிடும் தொனிப்பொருளில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. குறித்த போராட்டமானது எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் ஆரம்பமாகும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக 5 தினங்கள் தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படவுள்ளது என்று தாயக செயலணி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். தென்னிலங்கையில் காதல் விவகாரம் காரணமாக இளைஞன் ஒருவரை குடும்பம் ஒன்று கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாத்தரையாக்குரச பகுதியில் 19 வயது இளைஞனும் அவரது தாயாரையும் தாக்கி 5 பேர் கொண்ட குடும்பத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். கடத்தல் மற்றும் தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் 24 வயது சந்தேக நபர், அவரது தந்தை 53 வயது, 49 வயது தாய், 28 வயது சகோதரி மற்றும் 22 வயது சகோதரர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீண்டகால பகை காரணமாக குறித்த இளைஞனை வலுக்கட்டாயமாக கடத்தி சந்தேக நபர்கள் தமது வீட்டுக்கு அருகிலுள்ள தூணொன்றில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். ஆக்குரச மலிடுவ பகுதியில் 19 வயது இளைஞர் ஒருவரையும் அவரது தாயையும் தாக்கிய சம்பவம் தொடர்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆக்குரச காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி வீடு சென்று கொண்டிருந்த இளைஞரை சந்தேக நபர்களான குடும்ப உறுப்பினர்கள் கடத்தப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மென்னேரியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 26 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தானது இன்று அதிகாலை 3 மணியளவில் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மின்னேரியாவின் ஒட்டுப்பாய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மாதுருவோயாவிலிருந்து கொழும்பு நோக்கிய பயணித்த பேருந்து முன்னால் சென்ற டிப்பர் லோரியுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக மென்னேரியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பொலனறுவை மின்னேரியா மற்றும் கிங்குராங்கொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. விபத்து தொடர்பாக மென்னேரியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள இலங்கை வங்கியின் தலைமையகத்தில் நேற்றிரவு தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. இலங்கை வங்கி தலைமையகத்தின் 5வது மாடியில் நேற்றிரவு 8:30 மணியளவில் குறித்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது.
தீ விபத்தின் போது 5வது மாடியில் ஊழியர்கள் சிலர் பணியாற்றிக் கொண்டிருந்த போதும் எதுவித காயங்களுமின்றி அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட தீயணைப்பு படையினர் களத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சியில் தனிமையில் இருந்த வயோதிப பெண்மணி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட 1/2 ஏக்கர் திட்டம் ஊற்றுப்புள்ளம் பகுதியில் தனிமையில் வசித்து வந்த பெண்ணே நேற்று மாலை கொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் தனிமையில் இருந்தபோதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் விஜயரத்னம் சரஸ்வதி என்ற 68 வயதுடைய பெண்ணே கொலை செய்யப்பட்டவராவார். சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கொமாண்டா படிப்பிரிவில் பணியாற்றிய முன்னாள் சிப்பாய் ஒருவருக்கு எதிராக ரஷ்யாவில் போர்க்குற்ற வழக்கொன்று தொடரப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கொமாண்டோ படைப்பிரிவில் கடமையாற்றி அதன் பின்னர் தற்போது உக்ரைன் படையினருடன் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு வந்து லாகிர காவிந்த என்பவருக்கு எதிராகவே ரஷ்யாவில் போர்க்குற்ற வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இவர் உள்ளிட்ட படைச்சிப்பாய்கள் குழு ஒன்று குர்ஸ் பிராந்தியத்தில் ரச புரட்சிகளான பொதுமக்களை விரட்டியடித்தும் அச்சுறுத்தியும் கொள்ளையடித்துள்ளதாகவும் ஒரு சில படுகொலைகளையும் அரங்கேற்றியுள்ளனர். இவர்கள் சில மாதங்களே குர்ஸ் பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்துவிட்டு அங்கிருந்து அகன்று சென்றுள்ளனர். இந்த நிலையில் லாகிர காவிந்த உள்ளிட்ட உக்ரைனின் வெளிநாட்டு சிப்பாய்களின் படைப்பிரிவினர் குர்ஸ் பிராந்தியத்தில் மேற்கொண்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் ரஷ்யாவில் வழக்கொன்றும் தொடரப்பட்டுள்ளது. இலங்கையில் குருநாகல் மாவட்டத்தின் மாவத்தகம பிரதேசத்தைச் சேர்ந்த லாகிர காவிந்து கொமாண்டோ படைப்பிரிவில் பணியாற்றிய காலத்தில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவிலும் அவர் கடமையாற்றியுள்ளார். கோட்டவாவிலிருந்து தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்த லோரி ஒன்று குருந்துகதேத்கம பகுதியில் பாதுகாப்பு வேலையில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தினை அடுத்து குறித்த லோரி தீப்பிடித்தெறிந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்து எல்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.